கோவையில் பழுதை சரி செய்யாமல் இயக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் அரசு பணிமனை பொறியாளர் உட்பட 3 பேரை பணியிடம் நீக்கம் செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம். கோவையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு இயக்கப்பட்ட ஒரு நகர பேருந்தில் அதன் கட்டுப்பாடை வாகனத்தை முழுவதும் அந்த அரசு பேருந்தை முழுவதுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்டியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டியரிங் ஆனது சரியாக முறையில் அங்கே பொருத்தப்படவில்லை என்பதற்கு ஆதாரமாக அந்த பஸ்ஸிலே பயணம் செய்த ஒரு பயணி ஒருவர் அந்த ஸ்டியரிங்கை டிரைவர் ஓட்டும் காட்சியை துல்லியமாக படம்பிடித்திருந்தார். அந்த காட்சிகள் தான் இது. இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது. பலரும் இது தொடர்பான கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள். டிரைவர் ஓட்டக்கூடிய அந்த ஸ்டியரிங் ஆனது அதன் கட்டுப்பாட்டிலே சரியான நிலைத்தன்மையுடன் பொருத்தப்படாமல் மிகவும் லூஸாக ஆடிக்கொண்டிருக்கும் காட்சிகள் தான் இவை. இதே போல அந்த அரசு பேருந்தின் இயந்திரம் முழுவதுமே வயர்கள் வெளியே தெரியும்படியாக சரிவர பராமரிக்கப்படாத காட்சிகளும் அதில் பதிவிடப்பட்டிருந்தது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணைக்கு கோவை மண்டல பொது மேலாளர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். கோவையிலே இருக்கக்கூடிய பணிமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட பொறியாளர்கள் அங்கே பணிமனையில் இந்த அரசு பேருந்தை கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் இயங்கி வந்த இந்த அரசு நகர பேருந்து சரிவர அவர்கள் பராமரிக்கவில்லை என்பது அப்பட்டமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல இந்த ஸ்டியரிங்கை எப்படி ஒரு டிரைவர் ஓட்டினார், இவர் உண்மையிலே திறமையானவர் என்றும் பல கமெண்ட்டுகள் அதில் பதிவிடப்பட்டிருந்ததை தொடர்ந்து இதற்கு காரணமான முறையாக இந்த அரசு பேருந்தை பராமரிக்காத காரணத்தால் அங்கே பணிமனையில் பணிபுரிந்த 2 தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பொறியாளர் ஆகிய 3 நபர்களை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து கோவை மண்டல பொது மேலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் மக்களுக்கு சிறப்பான பேருந்து பயணத்தை அரசு வழங்க முடியும் என பொதுமக்கள் அந்த சமூக வலைதளங்களிலே கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவலுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.